மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த வருஷத்தில் மேக்சிமம் பார்த்தோம்னா குரு பகவான் உங்களுடைய திரிகோண ஸ்தானங்களை பார்க்குற ஒரு பெரிய மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு இந்த வருஷம் வரப்போகுது. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏற்கனவே 7.5 சனி போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறீங்க. அந்த பயம் என்பது உங்களுக்கு வேண்டாம். முயற்சிகள் எல்லாமே சாதகமாகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் காணப்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு கோச்சார ரீதியாக 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா அது அவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பிரமாணம். கண்டிப்பாக நமக்கு இந்த தடைகள் எல்லாத்தையுமே தகர்த்து சாதனைகளை என்பது உங்களால் புரிய முடியும். தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் வருஷம் தொடங்கும் போது சனி ராகுவினுடைய ஒரு இணைவு அமைஞ்சிருக்கு. புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப ஒரு அற்புதம், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் என்பது ஏற்படும். மிதுன ராசி முதல் விஷயம், நீங்கள் மிதுன ராசியாக இருந்தாலும் சரி அல்லது மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காத்துட்டு எல்லா வகையிலுமே பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வருஷம் பிறக்கும்போது 4 கிரகங்கள் அரசாங்க அனுகூலம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நம்ம திரிகோணத்தில் பார்க்குறோம். திரிகோணத்தில் பார்க்கும்போது குரு சனி ராகுவினுடைய ஒரு இணைவு நமக்கு இந்த திரிகோணத்தில் அமையுது. இப்போ அந்த மாதிரி அமையும் போது மிகப்பெரிய சாதனைகள் உங்களால் செய்ய முடியும். மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை பெண்களுக்கு விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ஒரு நல்ல சூழல் கணிந்திருக்கிறது.